முட்டையும் பிரெட்டும் இருந்ததுன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சூடாக ஈஸியான ஸ்நாக் ரெசிபி செய்யலாமா? தோசை டவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 4 பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட்டோட 2 சைடும் கீ அப்ளை பண்ணி நல்லா பொன்னிறமாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீ இல்லைன்னா பட்டர் இருந்தால் கூட ஓகே தான். பிரெட்டு நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இந்த பிரெட்டெல்லாம் சைடில் ஒதுக்கி வச்சுட்டு சென்டரில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கிறேன். இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் இதோட ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடரும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு முட்டையை திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டு மேலே வச்சு அதுக்கும் மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சு நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வேறு எந்த ஸ்நாக்ஸும் இல்லைன்னா ப்ரெட்டும் எக்கு மட்டும் இருந்ததுன்னா சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது கூட கெச்சப்போ மயோனீஸோ இருந்ததுன்னா ப்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் எக் வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரெட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.